அதிக புரத சத்தை உள்ளடக்கிய குண்டூர் கார சிக்கன். சிக்கன் அரை கிலோ. கரம் மலாச்சா 1 ஸ்பூன். ஏலம், பட்டை, கிராம்பு தேவையான அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு. எண்ணெய் தேவையான அளவு. கடுகு தேவையான அளவு. வெந்தயம் தேவையான அளவு. துருவிய தேங்காய் 1/4 மூடி. சீரகம் 1/2 ஸ்பூன். தனியா அல்லது மல்லி விதை 3 ஸ்பூன். மிளகு 1 ஸ்பூன். புளிக்காத தயிர் 2 ஸ்பூன். கொத்தமல்லி இலை தேவையான அளவு. காய்ந்த மிளகாய் 10. பெரிய வெங்காயம் 100 கிராம். தக்காளி 150 கிராம். உப்பு தேவையான அளவு. செய்முறை: முதலில் சிக்கனை நன்கு சுத்தம் செய்து கழுவி தண்ணீர் இல்லாமல் எடுத்து வைக்கவும். இப்போது மிளகு, சீரகம், கடுகு, காய்ந்த மிளகாய், முழு மல்லி, வெந்தயம், துருவிய தேங்காய் ஆகிய அனைத்தையும் சேர்த்து இளஞ்சிவப்பாக வறுத்து எடுக்கவும். பின்னர் மேல் வறுத்து எடுத்த பொருள்கள் அனைத்தும் நன்கு ஆறியதும் தண்ணீர் சேர்த்து நன்கு அரைத்து கொள்ளவும். பின்னர் தக்காளி, கொத்தமல்லி, வெங்காயம் ஆகிய அனைத்தையும் பொடியாக நறுக்கி மண் இல்லாமல் கழுவி வைத்து கொள்ளவும். ஒரு கனமான வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை அதில் போட்டு நன்கு வதக்கி, பின்னர் இஞ்சி, பூண்டு, கரம் மசாலா ஆகிய அனைத்தையும் சேர்த்து மேலும் நன்கு வதக்கவும். நன்றாக வதங்கி வந்த மாத்திரத்தில் தக்காளி, உப்பு சேர்த்து மீண்டும் நன்றாக வதக்கவும். மேற்கண்ட பொருள்கள் அனைத்தும் நன்கு வதங்கிய மாத்திரத்தில் அரைத்த மசாலா, தயிர் ஆகிய அனைத்தையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி நன்கு கொதிக்கவிடவும். பின்னர் அதில் சிக்கனை சேர்த்து நன்கு பிரட்டி விடவும். ஓரளவு கொதி வந்த மாத்திரத்தில் மூடி போட்டு சுமார் 20 நிமிடம் சிம்மில் வேகவிடவும். அத்துடன் சிக்கனை அடிக்கடி பிரட்டி விடவும். சில நேரம் வெந்த மாத்திரத்தில் இப்போது எண்ணெய் தெளிந்து கிரேவி கெட்டியாகி இருக்கும். இந்த சமயத்தில் உப்பை சரிபார்த்து கொண்டு தேவைப்பட்டால் சேர்க்கவும். சிக்கன் நன்கு வெந்த பின்னர் மல்லி இலைகளை தூவவும். இதோ இப்போது சூப்பர் சுவையுள்ள குண்டூர் சிக்கன் ரெடி. இதனை புலாவ், சப்பாத்தியுடன் தொட்டு சாப்பிட அருமையாக இருக்கும். மருத்துவ நன்மைகள்: சிக்கனில் கொழுப்புகள் குறைவாகவும் புரோட்டீன்கள் அதிகமாகவும் உள்ளன. எனவே பாடி பில்டர் போன்ற தசைகள் வேண்டுமென்பவர்கள் சிக்கனை அதிகம் சாப்பிடலாம். ஆனால் சிறுநீரக கோளாறுகள் உள்ளவர்கள் இதனை தவிர்க்கவும்.